ஒரு பெண் அல்லாவிற்கு விருப்பமான பெண்ணாக, ஒரு பெண் அல்லாவின் தூதருக்கு துவாவை பெற்ற பெண்ணாக எப்படி ஆகுவாள், எதன் மூலமாக அவளால் ஆக முடியும் என்பதற்கு அழகான 3 அடையாளங்களை சொன்னார்கள். பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, அருமை சகோதரர்களே, தங்களுடைய மனைவிமார்களோடு இல்லறத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவன்மார்களே, சகோதரிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரன்மார்களே, நாம் எல்லோரும் நம் வீட்டிலே இருக்கக்கூடிய நம் பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் சொல்லித்தர வேண்டிய, உருவாக்க வேண்டிய 3 முக்கிய பண்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏதோ நாங்கள் வாழ்கிறோம், நாங்களே அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு இருக்கிறோம், எப்படி இதையெல்லாம் கவனம் எடுக்க முடியும் என்று நாம் கடந்து போய்விட முடியாது. காரணம், நாமும் பொறுப்பாளர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் பி கைரி மா யக்னஸுல் மர்உ, ஒரு மனிதன் உலகத்திலேயே அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உலகத்தில் எதை ஒரு மனிதன் பெரும் பொக்கிஷமாக கருதுகிறான்? தனக்கு கிடைத்த பதவியவா, அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திரண்ட செல்வத்தையா, அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆளுமை திறனையா, அல்லது ஊரும் உலகமும் போற்றுகிற ஆற்றலையா? எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கிற பெரும் பாக்கியம் என்னவென்றால், ரசூல் சொன்னாங்க, அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் தனக்கு மனைவியாக கிடைப்பது. நாங்கள் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் தனக்கு மனைவியாக கிடைப்பது சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு பெண் நல்லொழுக்கம் மிக்கவள் என்பதற்கு 3 அடையாளங்கள் இருக்கிறது. இந்த 3 அடையாளத்தோடு நம்முடைய வீட்டு பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னலர இலைஹா சர்ரத்துஹு வ இன்னமரஹா அதாஅத்துஹு வ இன் காப அன்ஹா ஹஃபிதத்துஹு. கணவன் தன் மனைவியை அன்பொழுக பார்த்தால் அந்த பெண் தன் கணவனை திருப்திப்படுத்துவாள், சந்தோஷப்படுத்துவாள். இது முதல் பண்பு. சொன்னாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? ஒரு கணவனோடு ஒரு பெண் கோவித்து கொண்டு இரவை கழித்தால் அவர் அழைக்கிறார், ஆனால் அதை பெரிதுபடுத்தவில்லை, உதாசீனப்படுத்துகிறாள். அந்த இரவு மட்டும் அந்த பெண் அதிருப்தியோடு, தன் கணவனின் அதிருப்தியோடு உறங்கச் செல்கிறாள். நீங்க கவனிக்கணும், நல்லதா, நல்ல செய்தி தான், பொம்பளைகளுக்கு நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான நிலைப்பாட்டில் நம்முடைய மனைவிமார்களை நாம் ஆக்கிவிடக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஒரு இரவு அவள் அதிருப்தியோடு உறங்கினால் மறுநாள் காலை விடியும் வரை லஅனத்துல் மலாயிக, மலக்குமார்களின் சாபம் அந்த பெண்ணுக்கு விழுந்து கொண்டே இருக்கும். வம்பா போ, நாசமா போ, வீணா போயிரு என்று மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபிப்பார்கள் என்று அன்பு தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஒரு கணவன் அன்பொழுக தன் மனைவியை பார்க்கிறார், ஆசை வார்த்தையிலே தன்னுடைய தேவையை கேட்கிறார். அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். 1. 2வது சொன்னாங்க, வஇன்னமரஹா அதாஅத்துஹு, அந்த பெண்ணை இந்த கணவன் சில விஷயங்களிலே, மார்க்க விஷயங்களிலே அல்லது குடும்பங்களுடைய நலவு சார்ந்த விஷயங்களிலே, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யாத விஷயங்கள், இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யாத விஷயங்களிலே அவர் சொல்லுகிறார், இதற்கு இசைப்பட்டு அவள் நடந்து கொள்வாள், முரண்டு பிடிக்க மாட்டாள், எதிர்த்து நிற்க மாட்டாள். உங்களுக்கு மட்டும்தானா? எனக்கும் ஈக்குவல் இருக்குது இந்த வீட்டில். நீங்க எப்படியோ அந்த மாதிரி தான் நானும். நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, நானும் சம்பாதிக்கிறேன். உங்களுக்கும் மாதாந்திர வருமானம் இருக்குது, எனக்கும் மாதாந்திர வருமானம் இருக்குது. இந்த வீட்டில் நமக்கு 2 பேர்த்துக்கும் சரி பாதி நிகர் இருக்கிறது என்று முரண்டு பிடித்து வாதம் செய்ய மாட்டால். மார்க்க விஷயத்திலும் குடும்பத்தின் நலவு விஷயத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யாத விஷயங்களிலே தன் கணவனின் உத்தரவுகளுக்கு அவள் இசைப்படுவாள். 2. 3வது சொன்னாங்க, வயின் காப அன்ஹா ஹஃபிதத்துஹு, அந்த கணவன் அந்த பெண்ணை விட்டு மறைந்து விட்டால், வெளியே போய்விட்டால், வெளியூருக்கு பயணப்பட்டு விட்டால், வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு போய்விட்டால், அந்த கணவனால் கிடைக்கப்பட்ட பிள்ளைகளையும் பொருளாதாரத்தையும் இந்த எல்லாத்தையும் விட மேலாக இருக்கக்கூடிய தன்னுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கற்பையும் பேணி பாதுகாத்து தன்னை பயபக்தியோடு அமைத்துக் கொள்வாள். இந்த 3 பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவளே சாலிகான மனைவி, சாலிகான பெண். இந்த பெண்ணை ஒரு உலகத்திலே முடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அதைவிட பெரும் சொத்து, பெரும் பாக்கியம் வேறொன்றும் இல்லை என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் தேடுகிறோம் அல்லது பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடுகிறோம். எதை அளவுகோலாக வைக்கிறோம்? வெளியங்கத்தில் சொல்லிக்குவோம், கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒன்று நம்மை தடுக்கிறது, நிப்பாட்டுகிறது. என்னன்னு தெரியல.
ஆனால் ஒரு விஷயத்தை புரியுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்திலே பெண் பிள்ளைகள் 4 விஷயத்திற்கு மனமுடித்து கொடுக்கப்படுவார்கள். நீ மாலிஹா, அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய திரண்ட சொத்து, நல்ல வசதி வாய்ப்பு. ஒலி ஜமாலிஹா, அந்த பெண் பெற்றிருக்கக்கூடிய பேரழகு. ஒலி ஹசபிஹா, அந்த பெண் பிறந்த குடும்பத்திற்கே இருக்கக்கூடிய பாரம்பரியம். ஒரு பெரிய குடும்பங்க, நல்ல ஊர்ல ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம். ரசூலுல்லாஹ் 4வது சொன்னாங்க, லி தீனிஹா, அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற மார்க்கப்பற்று நல் ஒழுக்கம். சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபர் பி தாத்தி தீன், ஆண் மகனே அல்லது ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைக்கு மார்க்கத்தை அளவுகோலாக வைத்து பெண் தேடுங்கள். இது கிடைச்சா எல்லாமே கிடைச்சிடும். இது இல்லை அப்படின்னா முன்னாடி 3 இருந்தும் எந்த புண்ணியமும் இல்லை. அழகு இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, பெரிய குடும்பம், நல்ல ஓஹோன்னு உள்ள குடும்பம், பெரிய சொத்து பத்துக்கு அதிபதி அவர்கள். ஆனால் மார்க்கப்பற்று இல்லை, நல்லொழுக்கம் இல்லை. எத்தனை இடங்களிலே கேள்விப்படுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம் இல்லையா? எனவேதான் ரசூல் சொன்னார்கள், ஃபர் பி தாத்தி தீன், தீனை நீங்கள் அளவுகோலாக வையுங்கள், மார்க்கப்பற்றை அளவுகோலாக வையுங்கள். அதை வைத்தால்தான் அதனுடைய சூட்சுமம் என்னது ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்கன்னா, அது இருந்ததென்றால் உங்கள் சந்ததியின் மொத்தத்திற்கும் அது கிடைத்துவிடும். அது இல்லைன்னா மொத்த சந்ததிக்கும் எதுவும் கிடைக்காது. ஏன்னா அங்கிருந்து தான் உங்களுடைய நஸ்ல் துவங்குகிறது, உங்களுடைய அடுத்த தலைமுறை துவங்குகிறது. அந்த பெண்ணினுடைய மடியிலிருந்து தான். அங்கே மார்க்கப்பற்றும் இறையச்சமும் மிகுந்த அல்லாஹ்வின் அச்சமும் இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு பிறக்கிற எல்லா சந்ததிக்கும் அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக அது பின்னால் வந்து கொண்டே இருக்கும். அங்கே இல்லாத பட்சத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உங்கள் சந்ததிகளுக்கே அந்த நசீபு கிடைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நம்முடைய பெண்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. ஏன்னா பிள்ளைகள் வளர்ப்பிலே அதீத கவனம் எடுக்கக்கூடியவர்கள், ரொம்ப அதிகமாக அந்த பிள்ளைங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க யாருன்னா பெண்கள் தான். நம்ம 4 இடத்துக்கு போகிறோம், வெளியே போகிறோம், வேலை நிமித்தமாக போகிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம், தொழிலுக்கு போகிறோம், வெளிநாடுகளுக்கு போகிறோம். பிள்ளைகளோடு அதிக நேரம் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவர்களுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிக்கக்கூடியவர்கள் பெண்கள். அந்த கவனித்ததோடு இல்லாமல் மார்க்கத்தையும் லேசாக உள்ளே செலுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆண்களை விட சொல்ல போனால் 1 படி மேலாக, 1 இன்ச்சு மேலாக பெண்களுக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். இமாம் முகாத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அறிஞர் பெருமகனார் இருந்தார். அப்பாசிய ஹலீஃபாவிலே அபு ஜாஃபருல் மன்சூர் அப்படின்னு ஒரு பெரிய அரசர், அவருடைய ஹலீஃபா. அவர் ஒரு நாள் சந்திக்கிறதுக்காண்டி முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹ் பெரிய பேரறிஞர் இவர் அந்த அரசரை சந்திக்க வர, அரசர் கேட்டார், ஏதாவது எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்களேன். நான் பெரிய அரசன் தான், ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கல்வியாளர், உங்கள்கிட்ட கல்வி இருக்குது, உங்கள்கிட்ட அறிவு இருக்கிறது, உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு இருக்குது. என்ற பொறுப்பு இருந்தாலும், அரசு இருந்தாலும், ஆட்சி இருந்தாலும், நான் கட்டளை இட்டா எல்லாரும் என் சொல்ல கேட்குற நிலையில் இருந்தாலும் நான் கண்ணியம் செய்ய வேண்டிய ஆள் நீங்கள், நீ கல்வியாளர், ஏதாவது சொல்லுங்களேன்னு கேட்டாங்க. முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, கேட்டதை சொல்லவா பார்த்ததை சொல்லவான்னு கேட்டாங்க. நான் கேட்டதை சொல்லட்டுமா, நான் பார்த்ததை சொல்லட்டுமா? அபு ஜாஃபர் மன்சூர் சொன்னார், நீங்கள் பார்த்ததையே சொல்லுங்கள், அதுக்கடுத்து கேட்டதை சொல்லுங்கள். அவர் சொன்னார், ஹஸரத் முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் இருந்தார். இரண்டாம் உமர் என்று வரலாற்றிலே பேசப்படுகிறவர். உமையாக்களுடைய ஹலீஃபாக்கள் ரொம்ப முக்கியமானவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ். அவங்களுக்கு மொத்தம் 11 பிள்ளைகள். சொன்னார் முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹ், மொத்தம் 11 பிள்ளைகள். உமர் இப்னு அப்துல் அசீஸினுடைய மாற்றங்கள் என்று நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்கமாக வந்து குவியும். எவ்வளோ பெரிய மாற்றங்களை இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு ஹதீதுகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு நமக்கு பாதுகாப்பாக தரப்பட்டிருக்கிறது என்றால் அதில் முக்கிய பங்கு ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய பங்கு. ரொம்ப பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர், நீதமிக்க ஆட்சியை தந்தவர் உலகத்தில். அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு இறக்கும் பொழுது 11 பிள்ளைங்க. அவர் விட்டு சொந்த சொத்து எவ்வளோ தெரியுமா? சொன்னாங்க முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹ், வெறும் 18 தீனார், வெறும் 18 தங்க காசு. அந்த 18 தங்க காசுலையும் 5 தங்க காசு தன்னுடைய கஃபன் தஃபனுக்காக வேண்டி செலவு செய்யப்பட வேண்டும் என்று வசீர் செய்து விட்டார். மிச்சம் இருக்கக்கூடிய தொகை தான் அந்த பிள்ளைகளுக்கு பகிரப்பட்டது. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, அதே போன்று மன்னர்களில் ஒருவராக இருந்தார் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்ற ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கும் நிறைய பிள்ளைங்க. ஆனால் அவர் விட்டு சென்ற சொத்து எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு பிள்ளைக்கும் தலைக்கு பல கோடிகள் சேரும். ஒரு மனைவிக்கு மட்டும் 4 மனைவி, அவர்களுக்கு 4 மனைவி மூலமாக நிறைய பிள்ளைகள். ஒரு மனைவிக்கு மட்டும் அவர் விட்டு சென்ற சொத்தில் ஒரு பங்கு கிடைத்தது. எவ்வளவு தெரியுமா? 80,000 தங்க காசுகள் கிடைத்தது ஒரு மனைவிக்கு மட்டும். மனைவிக்கே 4ல் ஒரு பகுதி தான்.
அப்படி என்றால் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கிடைத்திருக்கும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். பல கோடிகளுக்கு அதிபதி அவர். ஆனால் முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய பிள்ளைகளை நான் பார்த்தேன். அவர்களின் பிந்திய காலங்களிலே அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாதுக்கு போகக்கூடிய அந்த தியாகிகளுக்கு நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய பிள்ளைகள். ஆனால் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கினுடைய பிள்ளைகள் நிறைய சொத்தை கொடுத்துட்டு போனாரு. ஆனால் அந்த பிள்ளைகளிலே பெரும்பகுதி நான் பார்த்தேன், பள்ளிவாசல்களிலே கையேந்தி கொண்டிருந்தார்கள். பள்ளிவாசலிலே கையேந்தி கொண்டிருந்தார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் இடத்துல கேட்கப்பட்டது, இவ்வளவு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர் நீங்க, இறக்கும் போது உங்க பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே விட்டு போலையா? அவர் சொன்னார், இறை அச்சத்தை கொடுத்திருக்கிறேன், அது அவர்களை உயிர்ப்பிப்போடு வாழச் செய்யும், அது எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் செல்வத்தையும் பெரும் பெரும் சொத்தையும் கொடுத்தார், அல்லாவையும் ரசூலையும் இறையச்சத்தையும் கொடுக்க தெரியாமல் விட்டுவிட்டார். இதுவே அவரின் மொத்த சொத்தையும் அளிப்பதற்கு காரணமாகிவிட்டது. அன்பர்களே, சொல்லும் செய்தி ஒன்றுதான், நம் பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையை கற்றுத்தர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கூடுதலாக பெண்களுக்கு இருக்கிறது. இன்றைய கால சூழலிலே பார்க்கிறோம், சமூக வலைதளங்களை திருப்பினால் சின்ன சின்ன பிள்ளைகள், இளவட்ட பிள்ளைகள் மதுவுக்கும் போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பெரும் பெரும் குற்றங்களை செய்யக்கூடிய பட்டியல் நீண்டு வருகிறது. அதை பற்றி தனியாக பேச வேண்டும். இருந்தாலும் சொல்லுகிறேன், இதற்கெல்லாம் எங்கே நாம் தீர்வை தேடுவது என்றால் அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் அல்லாஹ்வின் வேதமாம் அல் குர்ஆனிடத்திலும் தான் நாம் போய் நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியான பாதையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். குல்லுக்கும் ராயின், நீங்கள் எல்லாருமே பொறுப்பாளர்கள். உங்கள் பொறுப்பை பற்றி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விசாரிக்கப்பட்டால் என்ன சொல்ல போகிறோம் என்கின்ற பதிலை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இப்படியான பல விஷயங்களை நாம் கவனப்படுத்துகிறோம். குறிப்பாக நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் காதுகளுக்கும் அவர்களுடைய உள்ளங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூடுதலாக ஆண்களுக்கு இருக்கிறது. ஜும்மாவுக்கு வந்தோம், முன்னாடி வந்தோம் அல்லது பின்னாடி வந்தோம், கடைசியில் வந்தோம், ஏதோ 4 செய்தி கேட்டோம் காதில், அப்படி விட்டுட்டு போனோன்றது இல்லாமல் இங்கே சொல்லப்படுகிற செய்திகள் வாங்கிவிட்டால் நல்லதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சிறந்த ஆற்றலும் பக்குவமும் நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும். அதுதான் நல்லோர்களின் அடையாளம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.